ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு கனிம வளங்கள் கொண்டு செல்வது நிறுத்தப்பட்டுள்ளதால் கேரள மாநிலத்தில் நடைபெற்று வரும் சுமார் 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே மேம்பாட்டு பணிகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் 32,000க்கும் அதிகமான கல்குவாரிகள் செயல்பட்டு வந்த நிலையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு காரணமாக பெரும்பாலான குவாரிகள் மூடப்பட்டு தற்போது வெறும் 219 குவாரிகள் மட்டுமே அங்கு இயங்கி வருகின்றன. இதனால் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் மற்றும் ரயில்வே மேம்பாட்டு பணிகளுக்கு தேவையான கல் மற்றும் மண் உள்ளிட்ட கனிம வளங்கள் தமிழ்நாட்டிலிருந்து தாராளமாக அனுப்பப்பட்டு வந்தன. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளம் பாதிக்கப்படுவதாக கூறி தற்போதைய தமிழக அரசு கனிம வளங்களை கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கு அனுப்ப 3 மாதங்களுக்கு தடை விதித்துள்ளது. இந்த தடையின் காரணமாக கேரளாவில் 1,00,000 கோடிக்கும் அதிகமான கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே விரிவாக்க பணிகள் முற்றிலும் முடங்கும் அபாயத்தில் உள்ளதால் இது அங்கு பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. இந்நிலையில் இந்த நிலக்கரி மற்றும் கனிமவள பிரச்சினைக்கு விரைவாக தீர்வு காணவும் கேரளாவில் கூடுதல் கல்குவாரிகளை திறக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் ரயில்வே ஒப்பந்ததாரர்கள் சங்கம் சார்பில் அம்மாநில முதலமைச்சரிடம் நேரில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.